திமுகவுக்கு பெண் நிறுவனம் இருக்குல்ல, அதே மாதிரி தாவேக்காக்கு ஜெகதீஷுடைய நிறுவனம் அதை பண்றாங்க. அதை எப்படி மாஃபியான்னு பண்ண முடியும்? அப்ப இவரை மாஃபியான்னு சொன்னீங்கன்னா சபரீசனுடைய பெண் நிறுவனத்தை மாஃபியான்னு சொல்லுங்க. விஜய் வந்து இவர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பல பேருக்கு செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் ஜெகதீஷுடைய ரூட் செய்கிற ஒர்க். ஜனநாயகன் படம் விஜய் அவர்களே முதலமைச்சர் ஆகிட்டார். இதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை நீடிச்சுட்டே இருக்கே சார். புஷி ஆனந்த் குறித்து என்ன சொன்னாங்க? விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, புஷி ஆனந்த் சொல்றதுதான் இவர் கேட்கிறாருனாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க? விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரோ அதைத்தான் கேட்கிறாருனாங்க. அப்புறம் விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்றாரோ அதைத்தான் கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படிலாம் கிடையாது, ஒன்றும் தெரியாது, எல்லாமே இவர் தான் பண்றாரு, இவர் சொல் பேச்சு கேட்டுதான் விஜய் நடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. விஜய் அவர்கள் இந்த நாகரிக அரசியல்னு ஒரு பக்கம் சொன்னாலுமே இப்ப நேற்றைய தினம் இந்த சட்டப்பேரவையில எதிர்கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த நன்றியும் சொல்லல, வாழ்த்துக்களும் சொல்லல. அதே மாதிரி விஜய் அவர்களும் அவரை பார்த்து ஒரு நன்றியும் சொல்ல, ஒரு வாழ்த்துக்களும் சொல்லல. அப்புறம் இந்த முன்னாள் முதலமைச்சர் இருக்கார்ல சார், எடப்பாடி பழனிசாமி, அவர்களும் விஜய் அவர்கள் ஒரு வணக்கத்தையும் சொல்லவே இல்லை. இதுவா உங்க நாகரிக அரசியல்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ வரைக்குமே விஜய் மேல வைக்க விமர்சனம் என்னன்னா, அவர் தானா ஆட்சியை அமைக்கல, அது திமுக விட்டு கொடுத்து அது பிச்சை போட்ட ஒரு ஆட்சி தான் விஜய் அவர்கள் நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது முதல்ல திமுக சார்ந்த அந்த விமர்சனத்தை பதில் சொல்லுவேன். அது ரொம்ப ஒரு அருவருப்பான விமர்சனம் இல்லையா? விஜய்க்கு ஒரு 108 சீட்டு கிடைச்சது, எஞ்சிய ஒரு 10 பேர் வெளியிலிருந்து ஆதரிக்கிறாங்க. இதில் திமுக எங்கேருந்து பிச்சை போட்டுது? இப்போ திமுக தாவேக அரசுக்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிக்கிறோங்கிற ஒரு நிலைப்பாட்டை திமுக எடுத்திருந்தா இப்போ நீங்கள் சொல்லலாம் திமுக பிச்சை போட்டு இவர் ஆட்சி நடத்துகிறார் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி நடக்கலை. இங்கே அதுக்கு அடுத்து இங்கே என்ன நடந்ததுங்கிறது ஊர் உலகத்தை எல்லாருக்கும் தெரியும். அதாவது 60 ஆண்டு கால அரசியல் எதிரிகளான திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்து விஜய் ஆட்சிக்கு வராமல் தடுக்கிற ஒரு கேவலமான முயற்சி நடந்தது. இதுதான் உண்மை. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் நாற்காலியில் உட்கார வைக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த மூவ்மெண்ட் நடந்தது. இதற்கு பின்னால் இருந்தது பாஜக. இதை யாருமே மறுக்க முடியாது. ஆனால் இங்கே எங்கே சிக்கலாச்சு அப்படின்னா, அந்த மந்திரி சபை அமைவதற்கு பாமக பாஜகவும் உடைய ஆதரவும் தேவைங்கிறப்ப இப்போ விசிகாவுக்கு ஒரு பெரிய சிக்கல். பாமக இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம், பாஜக இருக்கிற இடத்துக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம்னு இடதுசாரிகள் முரண்டு பிடிக்கிறாங்க. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் இந்த 2 பேர் எம்எல்ஏக்களை கையில் வச்சிருக்கிற திருமாவளவனுக்கு திடீரென்று ஏற்பட்ட ஆசை என்னன்னா, நான் முதல்வராக இருக்கேன், என்ன நீங்கள் 2 பேரும் ஆதரிங்கிற ஒரு நிலைப்பாட்டை திடீர்னு எடுக்கிறாரு. அது எல்லாருக்குமே ஒரு அதிகப்படியான ஆசையாக கோரிக்கையாக தெரிஞ்சது. என்னன்னா நாங்கள் 45 சீட்டு 47 சீட்டு வச்சிருக்கோம், அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 59 சீட்டு வச்சிருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 சீட்டு வச்சிருக்கிற இவர் எப்படி முதலமைச்சராக உட்கார்றதுன்ட்டு அந்த கடுப்புல என்னன்னா அந்த முயற்சி நடக்கலை. அதுக்கப்புறம் இப்போ நாமளும் ஆட்சி அமைக்க முடியல, விஜயும் ஆட்சி அமைப்பதற்கு நம்ம முட்டுக்கட்டை போட்டா கண்டிப்பாக கவர்னர் ஆட்சி வந்துடும். அது இவர்கள் யாருக்குமே நல்லதில்லை. கவர்னர் ஆட்சி வந்தது அப்படின்னா அப்போ திமுக ஆட்சியில் ஊழல் நடந்ததுன்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னா இவங்க எல்லாருக்கும் சிக்கலாயிடும். அதுக்கப்புறம் அதிமுகக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இதே மாதிரி கவர்னர் ஆட்சி அப்படின்னு வந்துருச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்? இன்னொன்று இப்போ எப்படியாவது நம்ம தாவேக்காக்குள்ள போக முடியுமா, நம்ம அமைச்சரவையில் பங்கு பெற முடியுமான்னு அதுலேயே ஒரு சாரருக்கு ஒரு ஆசை. ஸோ அந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அப்படியெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுனால இவர்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இது எப்படி தாவேக்காக்கு திமுக போட்ட பிச்சையாக இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு தெரியும், திருமாவளவன் தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்கு முதல் நாள் ராத்திரி தன்னுடைய காரில் போகாம வேறொரு காரில் மு.க. ஸ்டாலின் போய் பார்க்கிறாரு. அங்க ஊடகவியலாளர்கள் கண்ணுல மாட்டி அதெல்லாம் நீங்க காட்சிகள்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தாவேக ஆட்சி அமைக்க முடியாமல் தடுப்பதற்கான முயற்சியை திமுக கடைசி வரைக்கும் செஞ்சுது. அது அவர்களால் நிறைவேறலை. அதுதான் உண்மை. அதுக்கு அடுத்து விஜயை ஆட்சி அமைக்க முடியாமல் இங்க இவர்கள் தடுத்த இந்த செய்தி தொலைக்காட்சிகள்ல ஒரு பரபரப்பு செய்தியாக மாறிய பிறகு மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பான மனநிலை ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். சமூக ஊடகங்கள்ல எல்லாம் மிகப்பெரிய எதிர்வினை இருந்தது. இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துருச்சு. திருமாவளவன் உட்பட 2 சீட்டை வச்சுட்டு நம்ம முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுறது மக்கள் கிட்ட வேற மாதிரியான ஒரு எதிர்வினை ஏற்படுத்துது.
இது நமது அரசியலுக்கு நல்லதில்லை, நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை அப்படிங்கிற அடிப்படையில் அவர் ஸ்டாண்டை மாத்துறாரு. ஸோ இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் நீங்க கேட்ட மாதிரி சட்டசபையில் விஜய் முதல்வராக பதவியேற்கும் போது உதயநிதி ஸ்டாலினுடைய முகத்தை திருப்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கள் பதவியேற்க போகும்போதே ஒரு சம்பிரதாயமா கூட அவருக்கு வந்து ஒரு வணக்கம் சொல்லலை. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நிச்சயமாக அது ஒரு காழ்ப்புணர்ச்சிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியல அப்படின்னாலும் அந்த ஏமாற்றமும் தோல்வியும் தந்த வருத்தம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் விஜய் செஞ்சதுதான் முக்கியமான விஷயம். எதிரி இருக்கையில உட்காந்துட்டு என்னைய பார்த்து நீங்க வணக்கம் வைக்கல, நான் உங்க வீட்டுக்கே வர்றேன், என்ன பண்றீங்க பாப்போம் அப்படின்னு கிளம்பி போறாரு. அங்க இவர் வாசலுக்கு வந்து அவரை கட்டி அணைத்து அப்படி கூட்டிட்டு போறாரு. இதுக்கு பிறகாவது இந்த நாகரிக அரசியல் வந்து தொடர்ந்தா நல்லா இருக்கும். இப்ப அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விஜய்க்கு வந்து வணக்கம் வச்சிருக்காரு, அசிங்கப்படுத்துறாரு விஜய் அவர்கள் வந்து சொல்ற அந்த விமர்சனத்தை நம்மளால பார்க்க முடியுது. இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வணக்கம் வைக்கிறாரா இல்லையாங்கிறதே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல அது நடக்கும். அந்த கட்டத்துல விஜயனுடைய கவனம் பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ இருக்கு, இப்படிதான் இருக்கும் பார்வை. ஆனா எடப்பாடி அவர் பார்க்கல, இந்த பக்கம் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாரு. அதனாலதான் அவர் வைக்கல. நீங்க யோசிச்சு பாருங்க, எடப்பாடி மீது விஜய்க்கு என்ன ஒரு தனிப்பட்ட கோபமோ காழ்ப்புணர்ச்சியோ இருப்பதற்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? அதுக்கப்புறம் இந்த தேர்தல் பிரச்சாரத்துல எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களை எங்கேயுமே தரக்குறைவா விமர்சனம் பண்ணவே இல்லை. 2 பேருக்கு ஒரு ரகசிய கூட்டணி இருக்குன்னு சந்தேகப்படுகிற அளவுக்கு தான் அப்படி ஒரு மயிலிறகால் வருடி கொடுக்குற மாதிரி தான் விஜய் குறித்து அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிக்க வேண்டிய, நிராகரிக்க வேண்டிய, அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் விஜய்க்கு எங்கிருந்து வந்தது? அது வந்து ரொம்ப ஒரு தற்செயலாக நடந்ததுதான் அது. இல்ல இப்ப ஸ்டாலின் சார் அவர்களை வந்து போய் சந்திக்கிறார் சார், இப்போ வைகோ அவர்களை சந்திக்கிறாரு, நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சந்திக்கவே இல்லை சார். இப்போ இதுலயே நமக்கே தெரியுது சார், ஒருவேளை விஜய் சார் வந்து எடப்பாடி மேல வந்து ஒரு கோபத்துல இருக்காரு அப்படின்னு. இல்ல சீமான் வந்து தொடர்ந்து வந்து விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த அவமரியாதையா அசிங்கமான விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு இருந்தா, அப்படி இருக்கும்போது அவரே வந்து சந்திச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை சார்? அதாவது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்றைக்கு நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி, பிரேமலதா போன்றவர்களை விஜய் சந்திப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன், விரும்புகிறேன். என்ன காரணம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாலின், வைகோ, அன்புமணி, சீமானை எல்லாம் சந்தித்து விட்டு நீங்கள் எடப்பாடியை சந்திக்கலை அப்படின்னா இது போன்ற கேள்வியும் விமர்சனமும் மக்கள் மனசுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து நீங்க இவர்களிடம் வாழ்த்து பெறுவதற்கு போனாலும் நம்ம அதை எப்படி பார்க்கிறோம், இது ஒரு நாகரிக அரசியல் அதனுடைய தொடக்கமா நம்ம பார்க்கிறோம். அப்ப மற்ற கட்சி தலைவர்களை நீங்க இதே மாதிரி பாவிச்சாதான் இந்த இதுக்குள்ளார இது வரும். அதனால எனக்கு தெரிஞ்சு நேத்து நடந்த சம்பவத்தை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை போய் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் ரொம்ப சீனியர் வந்து வைகோ, அந்த அடிப்படையில வைகோவை மீட் பண்றாரு. அப்படி பாத்தீங்க அப்படின்னா இவர் எடப்பாடி, ராமதாஸ், என்ன இவங்களையெல்லாம் பார்த்துருக்கணும். ஆனா எதுக்கு அன்புமணி, சீமான் அப்படின்னு போனார் அப்படின்னா, இப்ப வைகோவை பார்த்து முடிஞ்சதே கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து அவர் செல்ல வேண்டிய இடம்ங்கிறது அவருடைய வீடு தான். இப்ப அன்புமணியும் சரி, சீமானும் சரி, விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிற வழியில அவர்களுடைய வீடு இருக்கு. அப்ப நம்ம வீட்டுக்கு போறப்போ இவங்க 2 பேரையும் பார்த்துடலாம் அப்படின்னு அவர் பார்த்திருப்பாரு. அப்படிதான் அவருடைய ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. அநேகமாக நான் கணிக்கிறது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸ், பிரேமலதா இவர்கள் எல்லாம் இன்றோ நாளையோ நிச்சயமாக அவர் சந்திப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்களை வந்து நீங்க சந்திக்கிறது ஒரு நாகரிக அரசியல் போலவே, இப்ப மு. கருணாநிதியா இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், அண்ணா சமாதி, காமராஜர் சமாதி, இதற்கெல்லாம் போய் கூட அவர் வந்து மரியாதை செலுத்தணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் மீது மக்களுக்கு இருக்கிற நன்மதிப்பை வந்து இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். அதையும் அவர் செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை இந்த எதிரிகள் இல்லாத சூழ்நிலையை வந்து விஜய் அவர்கள் உருவாக்க நினைக்கிறாரா? அப்படியெல்லாம் கிடையாது. அரசியல்ங்கிறது எதிரிகள் சூழ்ந்ததுதான், அது அதுல எந்த மாற்றமே இல்லை. ஆனா இவ்வளவு நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு தனிப்பட்ட விரோதமாக இருந்தது. புரியுதா இல்லையா? அப்படி வேண்டாம், அரசியல் வேற இது வேற அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நிறுவுவதற்கு முயற்சி பண்றாரு. அதற்கு எப்படி வெற்றி கிடைக்குங்கிறது தெரியல. அதற்கான சாத்தியம்ங்கிறது ரொம்ப குறைவு தான். இப்போ உதாரணத்துக்கு திமுக எடுத்துங்க, 5 வருடமாக அதிகாரத்துல இருந்தாங்க. அந்த அதிகாரத்தை ஒருத்தர் பறிச்சுட்டாரு. அவரோட நீங்க எப்படி நட்பு பாராட்ட முடியும்? ஒரு கேமராக்கள் புடைசூழ விஜய் உள்ள வந்ததுனால வேறு வழி இல்லாம ஸ்டாலின் அவர்கள் அவர் ஆற தழுவி அப்படி கையை பிடிச்சி அப்படி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அந்த உபசரிப்பு எல்லாமே நடக்குது. அது கூட அந்த என்ன சொல்றது, இந்த ஊடகங்கள் வந்து நம்மளை கவர் பண்றாங்கிறது கூட அந்த ரியாக்ஷனுக்கு காரணமாக இருக்கலாம். ஆனா அது ஒரு உள்ளன்போடு வந்து ஒரு இதா எப்படி மாறுங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி நடந்தால் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அப்படி இருக்கும் பட்சம்
நீங்க ஒரு தமிழ்நாட்டு நலன் அப்படின்னு வரும்போது இவர்கள் எல்லாருமே வந்து ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து போராடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நிறைய விமர்சனங்கள் வந்து அவர் மேல வந்துட்டு இருக்கு சார். அதே மாதிரி இந்த வந்தே மாதரம் பாடல் தான் இருக்கட்டும், இந்த 200 யூனிட் வந்து எல்லாருக்கும் வந்து இலவசம்னு சொல்லிட்டு அதுல ஒரு சின்ன குளறுபடிகள் நடந்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி விமர்சனங்கள் இப்பவே விஜய் மேல வர ஆரம்பிச்சிருக்கே சார். முதல்ல வந்தே மாதரம் சர்ச்சைக்கு பதில் சொல்லிடுவோம். என்னன்னா அங்க நடந்த 2 விழாக்கள், ஒன்று நேரு ஸ்டேடியத்தில் நடந்த பதவியேற்பு விழா, அதுக்கப்புறம் கவர்னர் மாளிகையில் நடந்த அந்த தற்காலிக சபாநாயகருக்கான பதவி பிரமாணம். 2 விழாக்களையும் ஏற்பாடு செய்தது வந்து கவர்னர் மாளிகை. ஏன்னா அப்ப சில மாதங்களுக்கு முன்பு ஒன்றிய பாஜக அரசு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அமைச்சிருக்காங்க. அதன்படி அரசு விழாக்கள்ல முதல்ல வந்து நீங்க வந்தே மாதரம் பாடணும் அப்படிங்கிறது. ஸோ அதை பின்பற்ற வேண்டிய கடமை கவர்னர் மாளிகைக்கு இருக்கு. இன்னொன்னு இது அவர்களுடைய விழா, அந்த அடிப்படையில் அவர்கள் வந்தே மாதரம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனகணமன பாடிட்டு, அதே நேரம் இது தமிழ்நாட்டில் நடக்கிற விழா, தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்தா அது ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்துங்கிறதுனால அப்படி வேண்டா வெறுப்பாக அல்லது போனா போகுது அப்படின்ட்டு அந்த தமிழ்தாய் வாழ்த்தையை அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. இந்த 2 விழாக்களுக்குமே தாவேகா எந்த வகையிலையும் பொறுப்பே இருக்காது. உங்களுக்கு தெரியும், அந்த விழாவில் முதலில் நடந்தது என்னன்னா வந்தே மாதரம், ஜனகணமன, தமிழ்தாய் வாழ்த்து. அதுக்கு அப்புறமா தான் முதலமைச்சராக விஜயே பதவியேற்கிறாரு. அப்ப அது நடக்கும்போது விஜய் வந்து முதலமைச்சரே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவர்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதே மாதிரிதான் கவர்னர் மாளிகையில் நடந்தது. இப்போ இனிவரும் விழாக்களில் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டால் நம்ம நிச்சயமாக விஜய் அவர்களையோ தாவேக அரசையோ நம்ம கடுமையா விமர்சனம் பண்ணலாம். இந்த 2 விழாக்கள் குறித்து நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து சரியாகவும் இருக்காது. அதுக்கப்புறம் அவருடைய அறிவிப்பை நடைமுறைப்படுத்திய விஷயம். இப்ப விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா, மாதம் 200 யூனிட் மின்சாரம் நான் வந்து இலவசமாக தருவேன் அப்படின்னு சொன்னார். இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 2 மாதங்களுக்கு ஒரு முறை இப்ப உள்ள மின் கணக்கீட்டின்படி 200 யூனிட் ஃப்ரீ. ஆனா 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துகிறவர்களும் ஒரு கண்டிஷன் சப்ளை போட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா, இந்த விஷயத்தை நீங்க 2ஆ பார்க்கணும். இங்க இருக்கிறது வந்து இப்ப 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கணக்கீடுங்கிறது தான் இப்ப நடைமுறையில இருக்கு. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இதை சரி பண்ணிட்டு மாத கணக்கீடா மாத்தின பிறகு நம்ம 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்கலான்னு விஜய் நினைத்திருந்தால் இன்றைக்கு வந்து யாருக்குமே அதனுடைய பலன் வந்து கிடைச்சிருக்காது. ஏன்னா இது இந்த முடிவை எடுப்பதற்கு 1 வருடமோ 2 வருடமோ கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய் என்ன நினைச்சாருன்னா, அந்த விஷயத்தை செய்வதற்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, இப்போ உள்ள இந்த சிஸ்டத்திலேயே நம்ம ஒரு 200 யூனிட் ஃப்ரீங்கிறத கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. அப்ப இது நம்ம பாசிட்டிவா தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் 500 யூனிட்குள்ள பயன்படுத்துறவங்களுக்கு தானே ஃப்ரீயா தர்றாங்க, அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு எப்படி ஃப்ரீயா ஏன் ஃப்ரீயா கொடுக்கலன்னு கேட்பாங்க. அது வந்து ஒரு நியாயமற்ற கேள்வி. என்னன்னா, ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 10 ஏசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவன் வந்து மாசம் 10,000 20,000 பில்லு கட்டிட்டு இருக்கான். அவனுக்கு எதுக்கு 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்கணும்? இது பாத்தீங்கன்னா எளியவர்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் தானே. இப்ப நமக்கு வந்து எவ்வளவு மின் கட்டணம் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, கட்டுவதற்கு தயாரா இருக்கும். அப்படிங்கும் போது எதுக்கு வந்து நம்ம அந்த 200 யூனிட் எல்லாருக்கும் இலவசமா கொடுக்கணும்? இப்ப தமிழ்நாட்டுல எத்தனை பணக்காரர்கள் இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு நமக்கு தெரிந்த பணக்காரர்களை சில பேரை கணக்குல எடுத்துக்குவோம். சன் பிக்சர்ஸ் அதிபர் கலாநிதி மாறன், இப்ப அவர் வீட்டுல எவ்வளவு மின் கட்டணம் வரும்? கண்டிப்பாக பல ஆயிரம் வரும். இப்ப அவருக்கு வந்து 200 யூனிட் இலவசமா கொடுக்கலாமா? அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் வீட்டுக்கு எவ்வளவு மின் கட்டணம் வரும்? அவருக்கு வந்து 200 யூனிட் இலவசமா கொடுக்கலாமா? அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்க. அப்ப நீங்க எல்லாருக்கும் இலவசம் அப்படிங்கும் போது இவர்களுக்கும் அந்த பலன் போய் சேரும். அதே இது இப்ப 500 யூனிட்குள்ள பயன்படுத்துறவங்க அப்படின்னா நிச்சயமாக மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் தான் அந்த வரம்புக்குள் வருவாங்க. அப்ப அது ஒரு சரியான நடவடிக்கை தானே. நீங்க இலவசங்கிறதுனால எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதாவது இவர்கள் வந்து நம் நாட்டினுடைய பொருளாதார சூழல் குறித்தெல்லாம் யோசிக்காம அப்படி வாய்க்கு வந்தபடி பேசணும் அப்படிங்கிறதுனால பேசுறாங்க. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு தெரியும் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் பங்குக்கும் வந்து அள்ளி கொடுத்தாரு அப்படின்னா அப்ப என்ன ஆகிறது? ஸோ என்னை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் வந்து விஜய் அவர்களை நாம் விமர்சனம் செய்வது ஒரு சரியான விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஜனநாயகன் படம் வந்து விஜய் அவர்களே முதலமைச்சர் ஆயிட்டார். இதுக்கப்புறம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ வரைக்குமே அந்த பிரச்சனை வந்து நீடிச்சுட்டே இருக்கே சார். அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதாவது என்னன்னா, அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஜனநாயகன் சான்றிதழுக்காக காத்திருந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இது அல்லாமல் இன்னும் 2 படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒன்று கேடின்னு ஒரு படம், இன்னொன்று யஷை வச்சு டாக்ஸிக்னு ஒரு படம். இந்த 2 படத்துலையுமே அவங்களுக்கு ஒரு பெரிய
சிக்கல் இருந்தது. அதனால டாக்ஸிக்குடைய ரிலீஸே அவங்க தள்ளி வச்சிட்டாங்க. பணச்சிக்கல் தான். அப்புறம் சமீபத்தில் அந்த கேடி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அது ஒரு பேன் இண்டியா படமாக பல கோடி செலவில் எடுத்தாங்க. ஆனால் அந்த படத்தை போட்டு பார்த்தா ஒரு பெரிய இதை கிரியேட் பண்ணலை, இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணலை. அதனால என்ன பண்ணிட்டாங்க, எந்த லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணாமல் கன்னடத்தில் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. அங்கேயும் அந்த படம் ஃப்ளாப்பு. அதனால் இப்போ கேவிஎனுடைய கவனம் எல்லாமே இந்த ஏரியாவில் இருந்ததுனால அவங்க ஜனநாயகன் குறித்து சென்சாரோட போய் ஃபாலோ பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. நான் அது ரெகுலராகவே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இதுக்கு இடையில நடந்த மாற்றம் என்னன்னா 2 மாற்றம். ஒன்று, விஜய் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு. இன்னொரு பக்கம் தணிக்கைத்தினுடைய சேர்மன் சமீபத்தில் மாற்றப்பட்டிருக்காரு. அதனால இந்த மாற்றங்கள் காரணமா ஜனநாயகனுக்கான சர்டிபிகேட்டுங்கிறது சீக்கிரமே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அனைமா இன்னும் ஓரிரு நாட்கள்ல அந்த முயற்சியை அவங்க தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப உள்ள நான் கேள்விப்பட்டது என்னன்னா, மே 28 ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளான்ல இருக்காங்க. கண்டிஷன் சப்ளை, அதுக்கு முன்ன சர்டிபிகேட்டு இவங்க கையில கிடைக்கணும். என்னன்னா அந்த 28க்கு வேற எந்த பெரிய படமும் லாக் பண்ணல. அதனால அந்த டேட்டுங்கிறது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஃப்ரீயா தான் இருக்கு. அதனால அந்த டேட்டில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஜனநாயகன் படம் நஷ்டத்துல தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க சார். இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுற மாதிரி விஜய் சார் ஒரு படம் திரும்ப நடிக்கிறார். இந்த மாதிரியான செய்திகள்லாம் கேள்விப்பட்டோம். இப்போ முதலமைச்சரா விஜய் அவர்கள் ஆகிட்டார். இதுக்கப்புறம் படம் நடிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, இனி அதுக்கான வாய்ப்பு இல்லை. என்னன்னா ஒருவேளை இந்த அரசியலில் அவர் நினைத்த வெற்றி கிடைக்கல, வெறுமனே அவர் மட்டும் ஒரு எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா ஒருவேளை நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படித்தான் நாம் கூட நினைச்சோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. மக்கள் அவரை முதலமைச்சர் நாற்காலியிலே அமர வச்சிட்டாங்க. அங்கிருந்து சினிமாவில் நடிப்பது அப்படிங்கிறது அதுக்கான சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு அல்லது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் அதே நேரம் ஜனநாயகன் தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அதை எந்த மாற்றமும் இல்லை. அதை இவர் எப்படி காம்பன்சேட் பண்ண போறாருங்கிறது தெரியல. அந்த படத்துக்கு 220 கோடி ரூபா விஜயனுடைய சம்பளம். அதுல ஒரு பகுதி சம்பளத்தை அவர் வாங்கிட்டாரு. இப்போ டிஜிட்டல் சேட்டலைட் விற்றதற்கு பிறகு அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட்னு ஒன்று நடக்கும். ஸோ இப்போ இந்த தயாரிப்பாளருக்கு இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டதால் ஒருவேளை அந்த சம்பள பாக்கியையே அவர் ரைட் ஆஃப் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு அந்த காம்பன்சேஷனுங்கிறது கிடைக்கும். அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே சார். இந்த ரீசெண்ட் டேஸ் அந்த சோஷியல் மீடியாஸ்ல நம்ம பார்க்கறதுன்னா இந்த ரூட் மாஃபியான்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகுது சார். அதுல நிறைய செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ ஜெகதீஷ் பழனிசாமி இருக்கார்ல சார், அவர் தான் விஜய்க்கு பின்னாடி எல்லாமே பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஜய் சாரோட இந்த ஆட்சியில பெரிய அளவுல பணம் சம்பாதிக்க போவது யாருன்னு கேட்டா அந்த ஜெகதீஷ் அவர்கள் சொல்றாங்க. எப்படி இந்த திமுக ஆட்சியில் ரெட் ஜெயிண்ட் இருந்ததோ அதே மாதிரி தான் இதுல ரூட் மாஃபியா இருக்கும் சொல்றாங்க. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அதான் இதெல்லாம் இவர்களுடைய கணிப்பு அல்லது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் எழுந்த ஒரு கருத்து, அப்படிதான் நான் பாக்குறேன். ஜெகதீஷ் குறித்து அறியாதவர்களுடைய விமர்சனமாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஜெகதீஷோட பழகி இருந்தால் இப்படி ஒரு கருத்தை இவங்க சொல்ல மாட்டாங்க. ஆரம்பத்துல நாமும் ஜெகதீஷ் மீது நிறைய விமர்சனங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அவரோட பழகிய பிறகுதான் ஏண்டா விஜய் இவருக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. எத்தனையோ பேர் விஜய்க்கு நண்பர்களாக இருந்தாலும் ஜெகதீஷ்க்கு இருக்கிற இடம் அவர் யாருக்குமே கொடுக்கல. அந்த அளவுக்கு ஜெகதீஷ் விஜயோடைய மனசுல அவ்வளோ உயரத்துல இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய குணம் தான். என்ன, அந்த இடத்தில் வேறொரு இருந்திருந்தால், நீங்களோ நானோ இருந்திருந்தா நம்மெல்லாம் வேற மாதிரி இருந்திருப்போம். ஆனா ஜெகதீஷை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டவுன் டு எர்த்தாக இருக்கிற ஒரு இளைஞர் தான் அவரு. அதுக்கடுத்து அவர் ஒரு ரூட்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. அந்த நிறுவனம் என்ன அப்படின்னா செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட். அதாவது சுருக்கமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு நடிகர், நடிகை, இயக்குனர்கள்லாம் ஒரு காலத்துல அவர்களுக்கு மேனேஜராக, செக்ரட்டரியாக ஒரு தனி மனிதர்களை வச்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப ரஜினிகாந்த் இருக்காருன்னா அவருக்கு செக்ரட்டரியா ஒருத்தர் இருப்பாரு. கமல்ஹாசன் இருக்காருன்னா அவருக்கு செக்ரட்டரியா ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் அந்த கால் ஷீட் பாக்குறது, அந்த சம்பளத்தை போய் வசூல் பண்றது, அவருடைய வேலைகளை பாக்குறதெல்லாம் பார்ப்பாங்க. இது அந்த காலம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட்டை நிறுவனங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, தெலுங்கு நடிகர் ராணா கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அவரே ஒரு செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் வச்சிருக்காரு. அந்த கம்பெனியில பல நடிகைகள் என்ன அந்த கம்பெனியில தான் இருக்காங்க. அவங்களுடைய டேட் பார்க்குற மற்ற வேலைகளை அவங்கள்ட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. அந்த மாதிரி ரூட்னு இவர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பல பேருக்கு செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் ஜெகதீஷுடைய ரூட் செய்கிற ஒர்க்கு. அவர் விஜயினுடைய மேனேஜராகவும் அந்த கம்பெனி தான் இருக்கு. விஜய் உட்பட பல பேருக்கு அவங்க பார்க்குறாங்க. அதுதான் உண்மை. இதுக்கு இடையில இப்போ விஜய்க்கான அந்த விர்ச்சுவல் வாரியர் இருக்காங்கல்ல, ஸோ அதையும் அவங்க மேனேஜ் பண்றாங்க. இவ்வளவுதான் அவருடைய வேலை. இன்னொரு பக்கம் அவர் விஜயோட நம்பிக்கைக்குரியவராக இருக்காரு. இவரை எப்படி நீங்க ஒரு மாஃபியான்னு சித்தரிக்கிறது, அதுக்கப்புறம் ரெட் ஜெயன் மாதிரி இவர் பண்ணிடுவாருங்கிறது. ரெட் ஜெயன் பண்றது ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன்.
ரூட் வந்து இது வரைக்கும் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணவே இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ல ஒரு பார்ட்னராக தான் இருக்காங்க. ரூட்டை பொறுத்த வரைக்கும் செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் தான் அவங்களுடைய மெயின் தொழில். அதே போல மகாராஜா மாதிரி சில படங்களுக்கு அந்த பேஷன் ஸ்டுடியோ சுதனோடு சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க, தயாரிச்சிருக்காங்க. என்ன டிஸ்ட்ரிபியூஷனுக்கெல்லாம் வரவே இல்லை. நான் என்ன கேட்குறேன், ஒருத்தர் ஒரு படம் தயாரிப்பது எப்படி ஒரு மாஃபியாவாக மாறும்? இப்ப ரெட் ஜெயண்ட் பண்ணது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன், வேற யாரையுமே படத்தை ரிலீஸ் பண்ண விடாம அல்லது வேறொரு படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு இவங்க படத்தை கொண்டு போய் குறுக்கால விட்டு அந்த தியேட்டர்களை பாதியை இவங்க புடுங்குறது, இந்த மாதிரி வேலையை பார்த்தாங்க. ரூட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த முயற்சியுமே அவங்க பண்ணல. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க அந்த மாதிரி மாஃபியாங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும்? அது ரொம்ப தப்பான விஷயம் இல்ல சார். 30,000 வாட்ஸ்அப் குரூப் வந்து அவங்க வச்சிட்டு இருக்காங்க. ஏங்க 330,000 இல்லைங்க, 3 லட்சம் வாட்ஸ்அப் குரூப்பே வைக்கட்டுமே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா காலம். எதுவாக இருந்தாலும் சோசியல் மீடியா மூலமாக மக்களை ரீச் பண்ணணுங்கிறது தான் இன்னைய ஸ்ட்ராட்டஜி. அதை ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா பண்றாரு. இப்ப ஐபேக் நிறுவனம் இருக்கு, அவங்க என்ன பண்றாங்க? பெண் நிறுவனம் இருக்கு, அவங்க என்ன பண்றாங்க? திமுகவுக்கு பெண் நிறுவனம் இருக்குல்ல, அதே மாதிரி தாவேக்காக்கு ஜெகதீஷுடைய நிறுவனம் அதை பண்றாங்க. அதை எப்படி மாஃபியான்னு பண்ண முடியும்? அப்ப இவரை மாஃபியான்னு சொன்னீங்கன்னா சபரீசனுடைய பெண் நிறுவனத்தை மாஃபியான்னு சொல்லுங்க, அதுதானே கரெக்டா இருக்கும். ஒரே செயலை 2 பேர் செய்யறாங்க. அவர் செய்யறது வந்து சமூக சேவை, இவர் செய்யறது வந்து மாஃபியா அப்படின்னா அதை எப்படி அதை ஏற்க முடியும்? எல்லாத்துக்கும் மேல யாரெல்லாம் மாஃபியா என்று ஜெகதீஷை குற்றம் சாட்டினார்களோ அவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சியில் இப்ப இறங்கியிருக்காங்க. நீதிமன்றத்துல வந்து அவங்க சொல்லட்டும், இவர் இன்ன காரணத்தினால் இவர் மாஃபியான்னு யாரெல்லாம் இன்னைக்கு குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்கள் நிரூபிக்கட்டும். அது உண்மையாக இருக்கும் போது அதை நம்ம தலைவணங்கி ஏத்துக்குவோம். இல்ல சார், இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து ஜெகதீஷ் வந்து நல்லவராகவே இருக்கும். அப்ப அவரையும் கார்னர் வந்து பண்றாங்க சார், அவர் மேலேயும் தொடர்ந்து அந்த விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க. அதாவது அவர் விஜய்க்கு நெருக்கமாக இருக்காரு, அதுதான் முக்கியமான காரணம். அதுக்கடுத்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, எல்லாமே இவர் தான் பண்றாரு, இவர் சொல் பேச்சு கேட்டுதான் விஜய் நடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா உண்மை அது கிடையாது. விஜய் சொல்வதை செய்து முடிக்கிற வேலையில இவர் இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, புஷி ஆனந்த் குறித்து என்ன சொன்னாங்க? விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, புஷி ஆனந்த் சொல்றதுதான் இவர் கேட்கிறாருனாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க? விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரோ அதைத்தான் கேட்கிறாருனாங்க. அப்புறம் விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்றாரோ அதைத்தான் கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படிலாம் கிடையாது. விஜய்க்கு எல்லாம் தெரியும். இதை யார் யார்கிட்ட கொடுத்து செய்யணுமோ அதை அவர் கரெக்டா செய்வார். ஒரு சின்ன உதாரணம், விஜய் வந்து சினிமா நடிகராகவும் இருந்தாரு, அரசியல்வாதியாகவும் இருந்தாரு. விஜய் வந்து எப்படி அந்த ஆட்களை வச்சிருந்தார் அப்படின்னா, இப்போ ஒரு அரசியல் ரீதியான ஒரு நகர்வு ஒரு விஷயம் அப்படின்னா அதை புஷி ஆனந்தோட டிஸ்கஸ் பண்ணுவாரு, புஷி ஆனந்த் மூலமாக அதை செய்வார். இந்த விஷயம் ஜெகதீஷ்க்கு தெரியாது, ஜெகதீஷ் கிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணவும் மாட்டாரு. அப்புறம் சினிமா ரிலேட்டடான ஒரு விஷயம் அப்படின்னா அது ஜெகதீஷோட டிஸ்கஸ் பண்ணுவாரு, ஜெகதீஷை வைத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. அது புஷி ஆனந்துக்கு தெரியாது. புஷி ஆனந்த் கிட்ட இது குறித்து ஒரு வார்த்தை சொல்லவும் மாட்டாரு. நீங்க புஷி கிட்டே போய் இப்படி ஆமலன்னு கேட்டா எனக்கு தெரியாதும்பாரு. அதே மாதிரி அரசியல் ரீதியா ஜெகதீஷ்ட போய் கேட்டீங்கன்னா தெரியாதும்பாரு. அந்த அளவுக்கு தான் விஜய் இவருக்கு என்ன வேலை இவருக்கு என்ன வேலைங்கிறத பிரித்து வைத்து எல்லார்கிட்டையும் தான் நினைப்பதை அவர்கள் மூலமாக செய்து முடித்தார். இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம அவர்களோடு நெருக்கமாக இருப்பதால் நமக்கு ஒவ்வொரு அசையுமே தெரியும், யார் யாரை எப்படி பயன்படுத்துவார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு இது எதுவுமே தெரியாது. உட்காந்து வாயில வந்ததை அடிச்சு விடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல இதுல ஒரு இன்னொரு உண்மையும் சொல்லணும். ஜெகதீஷ் பாத்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்புதான் கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி சென்னை வந்தார். ரொம்ப சரியா சொல்லணும் அப்படின்னா அந்த தலைவா படத்துக்கு கொஞ்சம் முன்னால, புரியுதா இல்லையா, அவர் வந்து இங்க இருக்கிற ஒரு பிஆர்ஓ ஒரு வேலைக்காக அவரை இங்க வர வைக்கிறாரு. அவரு கூட கொஞ்ச நாள் இவர் இருக்காரு. அப்புறம் இந்த ஏபி ஸ்ரீதர்னு ஒரு ஓவியர் இருக்காரு, அவங்க எல்லாம் ஒரு இதா இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷுடைய அறிமுகம் கிடைக்குது ஜெகதீஷ்க்கு. ஜிவியோட நெருக்கமா இருக்கா. அப்பதான் அந்த மத யானை கூட்டம்னு ஒரு படத்தை கூட ஜிவி தயாரிக்கிறாரு. அதுல ஜெகதீஷ் தன்னுடைய உறவினரான கதிர ஹீரோவா உள்ள கொண்டு வராரு. இதெல்லாம் நடக்குது. ஜிவியுடைய நண்பரா அந்த தலைவா படம் நடக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஜெகதீஷும் போறாரு. அங்க ஏஎல் விஜய் பழக்கமாகறாரு, ஏஎல் விஜய்க்கு நெருக்கமாகறாரு. ஏஎல் விஜய் பார்க்க போகும்போது விஜயோட நெருக்கமாகறாரு. அப்பதான் இந்த சோசியல் மீடியா பூம் ஆகுது. இவர் வந்து விஜய்க்கு சொல்லி கொடுக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், விஜய் ஆரம்பத்துல ட்விட்டர் ஐடி பாத்தீங்கன்னா ஆக்டர் விஜய்ங்கிறது கிடையாது, வேறொரு ஐடி தான் விஜயினுடைய ஐடி. ஆக்டர் விஜய்ங்கிறத யாரோ ஒருத்தன் ஒரு ஃபேக் ஐடிக்காரன் அதை வச்சிருக்கான். விஜய் பாத்தீங்கன்னா ஆக்டர் விஜய்னு வராம வேறொரு ஐடியில தான் அவர் புழங்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஜெகதீஷ் அறிமுகம் ஆகுறாரு.
அந்த ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பற்றியெல்லாம் அவருக்கு பயங்கரமாக சொல்லி விஜய்க்கு அதில் ஆர்வம் வந்து அவரை பக்கத்தில் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்டர் விஜய்ங்கிறதே அவங்க வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா நகர்வுலையும் ஜெகதீஷ் இருக்காரு. அதுக்கப்புறம் அவரை வந்து மாஸ்டர் படம் எடுக்கும்போது கோ ப்ரொடியூசர் ஆக்குறாரு. அப்படி இப்படின்னு ஜெகதீஷுடைய வளர்ச்சிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்துருச்சு. இன்னைக்கு முதல்வருக்கு பக்கத்துல இருக்காரு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஜெகதீஷுடைய வருகையை ஆரம்பத்திலிருந்து பார்த்த ஒருத்தன் ஜெகதீசன் இன்றைய இடத்தை பார்த்து வாழ்த்துவானா வயிறறிவானா? கண்டிப்பா வயிறறியத்தான் செய்வான். டேய் நம்ம பார்த்த ஜெகதீஷ் இப்படி வந்துட்டானேன்னு தானே எல்லாருக்கும் அந்த ஆற்றாமை இருக்கும். அதுதான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான விமர்சனங்களா வருது. ஆனா இப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, நீ ஜெகதீஷோட பழகுங்க. அப்படி ஒரு டவுன் டு எர்த்தான ஒரு இளைஞர் தான் ஜெகதீஷ். அவரோட பழகாதவர்கள் அவர் மீது இப்படி எல்லாம் வந்து குற்றம் சுமத்துறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிறைய சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார். நன்றி.